இது வந்து இவங்க வந்து 4th ஸ்டேஜ் வர வரைக்கும் எப்படி சார் அதைத்தான் கண்டுபிடிக்காம நான் சொன்னேனே, கேன்சருங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு அப்படி வர்ற விஷயம் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிக்க நாளைக்கு கொஞ்சம் புத்தம், அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5வது நாள் சேர்த்து போடுவாங்க. அப்படிதான் 4th ஸ்டேஜுங்கிறதுக்கு நீங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு. அவங்களோட பிரதர் வந்து ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இது மாதிரி ரெஃபர் பண்ணதா சொல்லி சொல்றாங்களே, ஒருவேளை அதனால கூட இது மாதிரி தெரியாது. அவங்க வந்து அவங்க கிளைம் பண்றாங்க எங்களால குணப்படுத்த முடியும், நாங்க எங்களால முடியாதுட்டோம். சோ எல்லா பித்தப்பை கல்லுமே வந்து கேன்சரா மாறிடுமா? மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஏன் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து இல்லைன்னு சொல்றீங்க? ஆங்கில மருத்துவத்துல இந்தியர்களுடைய பங்களிப்புன்னு எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு இருந்தா தான் அவன் கண்டுபிடிப்பான். நம்ம கண்டுபிடிக்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு நாம இங்க இதெல்லாம் ரமண மகரிஷி இருந்தாரு, சாமியாரு, எல்லா இதுவும் தான் இருந்தாரு, கேன்சர்ல தான் சேர்த்தாரு. என்னத்த கதை சொல்லுவீங்க? எதில் சொல்லுவீங்க? நடிகர் வடிவேலு வந்து எந்த டெத்துக்குமே அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இல்லாதவர் வந்து இப்போ பவதாரணியோட இதுக்கு வந்து பேசியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏங்க இது ஏமா இதெல்லாம் வந்து என்ன போட்டு கேட்டா வடிவேலு ஏன் அந்த மாதிரி நினைச்சாங்க? நான் என்ன வடிவேலுக்கு எனக்கு என்னமா தொடர்பு? வணக்கம் மக்களே, நம்ம கூட பேசுறதுக்காக பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் டாக்டர் காந்தராஜ் இருக்கார். வணக்கம் சார். சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரணி வந்து பித்தப்பை கேன்சரால இறந்துட்டாங்க. ஆக்சுவலா கேன்சர்ன்றது அவங்களே ரொம்ப லேட்டான இதுல தான் உணர்ந்தாங்க சார். கேன்சருங்கிறது இன்னைக்கு வந்து படிப்படியாக வளர்ந்து 1 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசுல வர்ற வியாதி இல்லை. இன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு பரவ ஆரம்பிக்கும். அந்த நாளான்னைக்கு இதாகிடும். 5வது நாள் ஆடையை தீர்க்கும். அதான் கேன்சர். ஆக்சுவலா இந்த கேன்சர் அப்படின்றது எங்க வரும்னே சொல்ல முடியாது இல்லையா சார்? உடம்புல எல்லா பகுதியிலையும். அது என்ன சார் ஆக்சுவலா கேன்சர்ன்றது எந்த செல் வந்து ரொம்ப அதிகமா வருது? அது எந்த செல்லுன்னெல்லாம் கிடையாது. இந்த கை வந்து 2 அடி நீளம் இருக்கணுங்கிறது வந்து ஒரு 5 அடி மனுஷனுக்கு 2 அடி நீளம் கை இருக்கணுங்கிறது கணக்கு. அது 4 அடியா போச்சுன்னா அது கேன்சர். எக்ஸ்ட்ரா வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா கேன்சர். வளர்ச்சி ஒரு இடத்துல நிற்கணும். நம்ம மனித இதை வந்து பிறந்ததுலேருந்து 22 24 வயசு வரணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அவனுடைய எலும்புகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 24 வயசுக்கு அப்புறம் அந்த எலும்பு வளர்ச்சி நின்றுடும். அதுக்கப்புறம் வளருது அது புற்றுநோயா. ஐயோ, அந்த இடத்துல நின்றுடும். 24 வயசுக்கு அப்புறம் இந்த வளர்ச்சி வளர்ந்த உறுப்புகள்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறதுக்கு பார்க்கும். சரி வளர்ந்துட்டோம், இனிமேல் இதை ஒழுங்காக வச்சுக்கணும், அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் அது வளராது. அதுக்கப்புறம் வளருதுன்னா அது புற்றுநோயா இருக்கு. தேவையற்ற இதை டிஷ்யூஸாக இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு பவதாரணிக்கு வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமே வந்து ஃபேமிலி ரீதியா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட், அந்த பாண்டேஜ் இல்லை, யாரும் அவங்கள சரியா கண்டுக்கலன்றாங்களே, இது உண்மையா சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? இவ்வளோ விஷயத்தை நீங்க தான் கட்டுறீங்க, மிச்சத்தை நீங்களே கட்டு தான் வந்துருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும்? இளையராஜாங்கிறவர் ஒரு மியூசிக் டைரக்டரும் தெரியும், இளையராஜா பொண்ணுங்கிறது அந்த பொண்ணுங்கிறது தெரியும், அது ஒரு பாட்டு பாடுறவங்கன்றது தெரியும், அவங்க வந்து பின்னணி பாடகியாக இருந்தாங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தாங்கன்னு தெரியும். அதை தவிர அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தை இருக்குதா, எதுவுமே எனக்கு என்ன தெரியுதா என் மேலே? இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நோயை பற்றி கேட்டதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். அது பவதாரணிங்கிற ஒரு பிரபலத்துக்கு வந்துருக்கிறத கேட்கும்போது இளையராஜா நமக்கு தெரிஞ்சவர், கங்கை மரம்லாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்புங்கும் போது மனசு வருத்தமாக இருது. அப்படியே இல்லைன்னா கூட ஒரு 47 வயசுல ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாடகி வந்து இறந்து போறாங்க புற்றுநோயில, மனசு வருத்தமா இருக்கு. இந்த வயசுல போய் இருக்க வேண்டாமேங்கிற ஒரு வருத்தம் தான். இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கா சார்? அதாவது இதுக்கு லிவர் கேன்சர் வர்றதெல்லாம் வந்து 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள தான். 30ல இருந்து 50 வயசுக்குள்ள பெரும்பாலும். உடனே சொல்லாதீங்க எங்க தாத்தாக்கு 85 வயசுல வந்து ஒரு ஆள் போடுவான், எங்க தாத்தாக்கு 85 வயசுல வந்து ஏதோ ஒரு கேஸ் வரத்தான் செய்யும். அவங்களோட பிரதர் வந்து ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இது மாதிரி ரெஃபர் பண்ணதா சொல்லி சொல்றாங்களே, ஒருவேளை அதனால கூட இது மாதிரி தெரியாது. அவங்க வந்து அவங்க கிளைம் பண்றாங்க எங்களால குணப்படுத்த முடியும், நாங்க எங்களால முடியாதுட்டோம். அவங்களால முடியும், நாங்க அதனாலதான் அங்க போயிருக்காங்க. ஆனா அவங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா சார்? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. உடம்பு ஏத்துக்கணும் இல்லையா? மருந்து கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அதை வந்து அந்த அந்த உறுப்புகள் அதை ஏத்துக்கிட்டு குணம் ஆகணும் இல்லையா? மருந்து மாத்திரம் வேலை செய்யும். இதுக்கு வந்து ஏன் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து இல்லைன்னு சொல்றீங்க? அலோபதி அது இந்த நோய்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா
பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் தான் வருது. ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் யாருமே அலோபதிக்கான எந்த ரிசர்ச்சுமே அவங்க செய்யறது இல்லை. ஆங்கில மருத்துவத்தில் இந்தியர்களுடைய பங்களிப்புன்னு எடுத்திங்கன்னா ஏறத்தாழ ஒன்றுமே இல்லை. நானும் 20 வருஷம் 30 வருஷம் டாக்டராக இருக்கேன். நான் என்னத்தை கிழிச்சேன் அந்த அலோபதி மெடிசனுக்கு? அவன் கண்டுபிடிக்கிறது போது அவன் ஊரில் இருக்கிற நோய்களுக்கு தான் மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். லிவர் கேன்சர் அங்கே அதிகமாக இல்லை. அதனால அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அதனால தான் அவனுக்கு இருந்தால் தான் அவன் கண்டுபிடிப்பான். நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம தான் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த பித்தப்பையில வந்து இந்த மாதிரி கேன்சர் வருது இல்லையா, இதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு கேள்வி, எவ்வளோ அட்வான்ஸ்டா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், டெக்னாலஜி நிறைய மாறி இருக்கு இல்லையா, ஏன் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஏன் இன்னும் வந்து கண்டுபிடிக்காம? இன்னைக்கு மனிதனால் வெற்றி காண முடியாத அளவுக்கு சவாலா நிக்கிற ஒரு பிரச்சனை அது. இன்னைக்கு வரலாம் அதுக்கான மருந்துகள் சரியா கண்டுபிடிக்கல. எல்லாத்தையும் வரிசையாக ஆனா இப்ப இன்னைக்கு பல பல வகையான முன்னேற்றங்கள் வந்துருக்குது. இப்போ பிரெயின் டியூமர் எல்லாம் கியூரே படுத்த முடியாது இருந்தது. இன்னைக்கு பிரெயின் டியூமர்லாம் கட்டுப்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சைபர் நைஃப் போன்ற டெக்னாலஜி எல்லாம் வந்து பிரெயின் டியூமரையே வந்து சர்வசாதாரணமாக குணப்படுத்துற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கருப்பை யூட்ரஸ் கேன்சர், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு 40 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்களாம் இருக்காங்க. ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த நோயை தீக்கிரமோ இல்லையோ நீண்ட ஆயுளுக்கு கேரண்டி கொடுத்தாங்க. எப்படி டயபிட்டிஸு, பிளட் ப்ரெஷர் மாதிரி மாத்திரைகளை சாப்பிட்டு நல்லா நீண்ட ஆயுளோட வாழ முடியுங்கிற மாதிரி அது மாதிரி நான் பண்ணிக்கிட்டு வர்றோம். ஒவ்வொன்றா ஜெயிச்சுக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த புற்றுநோய், ஈரல் புற்றுநோய்க்கு நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? மஞ்சக்காமால வரும் ஃபர்ஸ்ட். அதுதான் எது இந்த பித்தப்பை கேன்சர். காமால வர்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டை பார்த்தாலே பிடிக்காது, கொமட்டும். அதுக்கப்புறம் அது மஞ்சள் காமாலையா வரும், கண்ணெல்லாம் மஞ்சள் ஆகிடும், இதெல்லாம் வரும். அப்போ வந்து கொஞ்சம் முத்திக்கிச்சுன்னு அர்த்தம். சாப்பிடவே முடியாது. எந்த சாப்பாடு, எல்லா சாப்பாடுமே சக்தியா மாறுறது வந்து லிவர்ல தான் மாறுது. அது அந்த சக்தியா மாறுறது செயல் போயிடும். ஆக ஏறத்தாழ பட்டினி, பசிக்கும், சாப்பிடுவோம், ஆனால் அது டிஷ்யூஸுக்கு போகாது, உறுப்புகளுக்கு போகாது. அதுதான் அதில் இருக்கிற பெரிய. அதனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்பு போட்டு வைப்பாங்க. ட்ரிப்பு போட்டு அதில் எல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் அந்த தசைகள் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு முடியாது. அதான் லிவருடைய ஹெல்ப் இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது. ஏறத்தாழ பட்டினி கிடந்து சாகிற மாதிரி தான். பட்டினி கிடந்து சாகிற மாதிரி தான். இது வந்து இவங்க வந்து 4th ஸ்டேஜ் வர வரைக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்க? அதான் நான் சொன்னேனே, கேன்சருங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு அப்படி வர்ற விஷயம் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிக்க நாளைக்கு கொஞ்சம் முத்தம், அதுக்கு அடுத்த நாள் 5வது நாள் சேர்த்து போடுவாங்க. அப்படிதான் 4th ஸ்டேஜ்ங்கிறதுக்கு நீங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு. இல்ல ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மார்பக புற்றுநோய் எடுத்துக்கலாமே ஒரு பெண்களுக்கு, அது வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலாவே உங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியறப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் விட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிடும்ன்றாங்க. இதேதான் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இப்ப மேடத்துக்கு வந்து இந்த பித்தப்பையில வந்து கேன்சர்னு சொல்றாங்க இல்லையா, அது இனிஷியலா பார்த்துருக்கலாமே ஏதாவது? அதுதான் சொல்றேனே, மார்பக புற்றுநோயெல்லாம் ஸ்லோவா வரும். ஸ்லோ க்ரோயிங் டியூமர்ஸ், இதெல்லாம் ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர்ஸ். அதனால அது கடன்னு வந்துடும். இதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் எடுக்காது. ஸோ ஒன்ஸ் பரவுச்சுன்னா அதான், அதனாலதான் பரவுச்சுன்னாங்கிறத முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பரவுறது பிசினஸே கிடையாது. லிவர் தான் முக்கியமான ஆர்கன். அதுல வந்தாலும் கதை முடிஞ்சிடும். ஏன் முக்காவாசி பெரும்பாலும் பெண்களுக்கே கேன்சர் வருது? அப்படி கிடையாது. ஆண்களுக்குன்னு வர்ற கேன்சர் இருக்குது. பிராஸ்டேட்டிக் கேன்சர்லாம் ஆணுக்கு தான் அந்த உறுப்பே இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆணுக்கு அது வருது, பெண்ணுக்கு அது வருதுயா. இதில் வந்து இதெல்லாம் கிடையாது. இப்போ சிகரெட் குடிக்கிறதுனால வர்ற நுரையீரல் புற்று பூரா ஆண்களுக்கு தான் வருது, பெண்களுக்கு அதிகமாக வருது. பெண்களுக்கு வர்றது வந்து லிவர் கேன்சர்லாம் பெண்களுக்கு அதிகமாக வருது. பித்தப்பை கேன்சர்னா என்ன? பைலுங்கிறது வந்து லிவரில் உருவாகிற ஒரு திரவம். அந்த பைல் வந்து உருவாகி கொழுப்புகளை எல்லாம் அதை கரைக்கிறதுக்கு அது தேவை. அது நல்லா லிவரில் உருவாக்கி அதை வந்து ஒரு டேங்க் மாதிரி, கால் பிளாடர்னு ஒரு சின்ன டேங்க், அதில் போய் சேர்ந்துக்கும். எப்படி சிறுநீரகத்தில் சிறுநீர் உற்பத்தி ஆகி பிளாடரில் வந்து சேர்ந்துக்குதோ அது மாதிரி அந்த பிளாடர் மாதிரி, அதுக்கு பேர் கால் பிளாடர். அதில் பித்த நீர் வந்து சுரந்து அந்த பித்தம் வந்து கால் பிளாடரில் வந்து ரொம்பிக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதை பம்ப் பண்ணி அமுச்சிக்கிட்டு இருக்கும். உடம்புக்கு எந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை அமுச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அது பைல் டக்ட்னு இருக்குது. அந்த குழாய் வழியாக தான் அந்த பித்த நீர் போகும். அந்த பைல் டக்டில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டு, அது ஒரு குழாய், அதெல்லாம் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா கல்லா மாறும். அந்த
அந்த பித்தம் வந்து கல்லா மாறிடும். பித்தப்பை கற்கள்பாங்க. அந்த கல்லை நம்ம சரியா கவனிக்காம விட்டோம்னா அதுவே வந்து அரிச்சு அதுவே புற்றுநோயா மாறிடும். ஓஹோ! சோ எல்லா பித்தப்பை கல்லுமே வந்து கேன்சரா மாறிடுமா என்ன? மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்றோம். ஆ. மாறணுங்கிற அவசியம் கிடையாது. மாறலாம். எனக்கு இருந்தது. ம். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. சந்தேகப்பட்டாங்க கேன்சர் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சாங்க. ஐய்யய்யோ! எனக்கு அதை செக் பண்ணி பார்த்தபோது அந்த கல்லெல்லாம் உடைஞ்சு மாவா மாறிடுச்சு. ம். மாவு மாதிரி ஆயிடுச்சு. மாவு கொடன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த வயித்தை கிழிச்சு அந்த கால் பிளாடரை எடுக்கிறவரும் கேன்சர் தான் நினைச்சாங்க. தேர்ந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. கால் பிளாடரை எடுத்துட்டாங்க. ம்ஹ்ம். இது நடந்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான சந்தேகம் சார். அதாவது ஏன் இன்றைய காலகட்டத்துல கேன்சரும், ஹார்ட் அட்டாக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு? இப்பதான் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ம்ஹ்ம். இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பேய் அடிச்சிருச்சுட்டோம். ம்ஹ்ம். ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டான். புளிய மரத்தடியில் போனா அந்த புளிய மரத்து பேய் அடிச்சிருச்சு, அவன் ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டான். ம். இல்லை ஹார்ட் அட்டாக்ல ரத்த வாந்தி வரும். அது அவங்களுக்கு தெரியல அந்த காலத்துல. அதை பேய் அடிச்சிருச்சுட்டோம். இப்ப ம்ஹ்ம். நமக்கு காரணம் தெரியுது. ம்ஹ்ம். அவ்வளவுதான் காரணம். இருந்தது அந்த காலத்திலே இருந்தது. ம். இப்போ அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலா இன்னொரு ஒரு கேள்வி. இதுக்கு நீங்க குதர்க்கமா தான் பதில் சொல்வீங்க. நடிகர் வடிவேலு வந்து எந்த டெத்துக்குமே அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இல்லாதவர் வந்து இப்ப பவதாரணியோட இதுக்கு வந்து பேசியிருக்காரு. அத பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? அது அவர்கள் அதான் சொல்றேனே. ஏங்க ஏமா இதெல்லாம் வந்து என்ன போட்டு கேட்டா இப்போ வடிவேலு ஏன் அந்த மாதிரி நடிச்சான்னா நான் என்ன வடிவேலுக்கு எனக்கு என்னம்மா தொடர்பு? நான் என்ன சினிமா டைரக்டரா, சினிமா ப்ரொடியூசரா, இல்லை சினிமா கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா என்ன எப்படி இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க? வடிவேலு ஏன் சொன்னாருனாக்கா அதை வடிவேல தான் போய் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா இல்ல சார், நீங்க வந்து ஒரு வடிவேலு பிரபல விமர்சகர். காந்தராஜ் இப்படி சொல்றாருன்னு கேட்டுங்களா? வடிவேலுக்கு என்ன தெரியுதான்னு பாருங்க. வடிவேலு ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் படத்தை நான் பார்த்துருக்கேன், ஜோக்கு பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. இல்ல சார், நீங்க ஒரு பிரபலமான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆ, விமர்சகர். அந்த இதுல கேக்குறோம். அதனால எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைம்மா. சினிமாவில் 1000 பேர் இருப்பாங்க, அவங்களாம் பிரபலமா இருப்பாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறதா என் மேல என் பொழப்பு என்ன ஆகுது? என் குடும்பத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது. அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என் குடும்பத்தில் இருக்கிற நம்ம பத்திக்கு என்னையே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அவங்க குடும்பத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரபலம் ஆயிட்டதுனாலே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுங்கிற அவசியம் என்ன? ஓகே சார், இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து கேன்சர்ன்ற ஒரு கொடிய நோய் மற்றும் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு ஆஸ் அ டாக்டரா உங்களால முடிஞ்ச சில டிப்ஸ் சொல்லுங்க. ஜாகிரதையா இருங்கிறது தான். கேன்சர் வர்றதை தடுக்கிறதுங்கிறது இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன் வருதுங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. ம். கேன்சர் வந்தாக்கா எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட இப்போ இருக்கிற வைத்தியத்தில் அதுதான் முடியும். ம். வந்தா சமாளிக்கிறது எப்படி, வலி இல்லாமல் வச்சுக்கிறது எப்படி, வேதனைகளை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கேன்சரில் இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயம். அலோபதி ஆங்கிளில் சொல்கிறேன். ம்ஹும். மற்றபடி நம்மளால் வர்றதை தடுக்கிறதுக்கு ஒழுங்கான சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், ம். அவ்வளவுதான். பழக்க வழக்கங்கள்னா? சாப்பாட்டு பழக்க வழக்கம் என்ன சாப்பிட்றீங்கிறத வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரியான தேவையான பொருள் இதெல்லாம் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிட்றதும், காய்கறிகள் சாப்பிட்றதும், எண்ணெய் பதார்த்தங்களை குறைக்கிறதும் ஓரளவுக்கு உபயோகப்படலாம். ஒரு அளவுக்கு தான் நான் சொல்றேன். ம்ஹும். இது இப்படிலாம் இருந்ததுல வந்துருச்சான்னு கேட்காது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். உங்களோட டைம் எங்களுக்காக டேக் ஒன் வியூவர்ஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி சொன்னீங்க சார். நன்றி.